நமச்சிவாய். ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒரு அரிய கலை. அது ஒரு வகையான விஞ்ஞானம். பௌதிகம், வானவியல், பிறகுதான் ஜோதிடம். ஆகவே இதை ஒரு விஞ்ஞான ரீதியில் அணுக வேண்டும். என்னை சந்திப்பவர்கள் இந்த ஆண்டினுடைய பொது பலனை பற்றி கேட்டார்கள். பிறகு அந்தந்த ராசிக்காரர்கள் வந்து கேட்டார்கள். இந்த 12 ராசிகளில் முதல் ராசி மேஷ ராசி. ஆனால் என்னை பொறுத்தவரை லக்னத்தை அடிப்படையாக வைத்து பலன் சொல்வதுதான் 75% பொருத்தமாக இருக்கும். ராசியை வைத்து பார்ப்பது என்பது ஒரு 25% எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் முதன்மை நம்முடைய விதி என்பது லக்னம்தான். ஆகவே இதை ராசி பலன் என்று சொன்னாலும் லக்னத்தை அடிப்படையாக வைத்தே மேஷ லக்னத்துக்காரர்களுக்கும் இது பொருந்தும். நாம் முதலில் மேஷ லக்னத்தை எடுத்துக்கொள்வோம். இதனுடைய அதிபதி செவ்வாய். இந்த புத்த ஆண்டு மேஷராசிக்கு 5ஆம் வீட்டில் சந்திரன் நிற்கும் நேரத்தில் பிறக்கிறது. ஆகவே அடிப்படையான வசதிகள் உயரும். புதிய திட்டங்கள் வைத்திருந்தால் நிறைவேறும். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். ஆனால் நீங்கள் சாதுரியமாக பேச வேண்டும், கோபப்படக்கூடாது. கடனாக வாங்கியிருந்த பணத்தை நீங்கள் திருப்பி தருவீர்கள். பூர்வீக சொத்து இருந்தால் அதிலிருந்து உங்களுக்கு பணவரவு ஏற்படும். உங்களுக்கு பங்குக்கு சேர வேண்டிய பலன் கிடைக்கும். சமூகத்தில் நல்ல அந்தஸ்தில் இருப்பவர்களுடைய தோழமை அல்லது நட்பு கிடைக்கும். குடும்பத்திலே குழப்பங்கள் விலகும், அமைதி வரும். இந்த ஆண்டு முழுவதும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீட்டில் இருக்கிறார். அது லாபஸ்தானம். ஆகவே திடீர் யோகம், பணவரவு உண்டாகும். சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் நடத்துவீர்கள். ஏதாவது சொத்தில் பாதி கொடுத்து முடித்திருந்தீர்கள் என்றால் மீதி பணத்தை தந்து அதை நிறைவு செய்வீர்கள். வழக்குகள் நிலுவையில் இருந்தால் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். சொந்த பந்தங்கள் மத்தியில் உங்களை மதிப்பார்கள். புதன் 8ஆம் வீட்டில் மறைந்திருக்கும் நேரத்தில் புத்தாண்டு பிறக்கிறது. நண்பர்கள், உறவினர்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். அதிகார பதவியில் இருப்பவர்கள் சிலர் அறிமுகமாவார்கள். உங்களுக்கு தங்க ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய லக்னத்தில் அல்லது ராசியில் ஜென்ம குருவாக நீடிப்பதால் அடுக்கடுக்காக வேலை இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த காலத்தில் யாருக்காகவும் எதற்காகவும் நீங்கள் ஜாமீன் போட வேண்டாம். அரசாங்க அதிகாரிகளை பகைத்து கொள்ளாதீர்கள். திடீர் பயணங்கள் இருக்கும், திடீர் செலவுகள் இருக்கும். வாகனத்தில் நிதானமாக ஓட்டி செல்லவும். எந்த குறுக்கு வழியும் மற்றவர்களை நம்பி ஏமாற வேண்டாம். குரு பகவான் மே மாதம் 1 தேதி முதல் வருடம் முடியும் வரை உங்கள் ராசியை விட்டு விலகி 2ஆம் வீட்டில் அமர்கிறார். ரிஷபத்தில் அமர்கிறார். சோர்வு, களைப்பு நீங்கும். குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவு நீங்கும். அமைதி வரும். தடைப்பட்ட கல்யாணம், சீமந்தம் முதலியவை நன்கு இனிமையான விதத்தில் முடியும். வங்கியிலே உங்களுக்கு கடன் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. அதை வைத்து நீங்கள் புது வீடு கட்டத் தொடங்குவீர்கள். அனாவசிய செலவுகள் குறையும். அதிக சம்பளம், சலுகையோடு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். ஆனால் நீங்கள் அதற்காக நிறைய சிரமப்பட வேண்டியிருக்கும். வெளிநாடு செல்வதில் இருந்து வந்த தடைகள் இப்பொழுது நீங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விசா கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த ஆண்டு முழுவதும் ராகு 12இல் மறைந்திருக்கிறார். அதனால் மறைமுக ஆதாயம் கிடைக்கும். திடீர் பயணங்கள், அலைச்சல்கள் அதிகரிக்கும்.
கேது பகவான் வருடம் முடியும் வரை 6இல் அமர்ந்திருக்கிறார். சூழ்ச்சிகளை முறியடித்து வெற்றி பெறுவீர்கள். பெரிய பதவிகள் தேடி வரும். வசதிகள் நிறைந்த வீட்டிற்கு நீங்கள் குடி செல்வீர்கள். வியாபாரிகள் பிறரை நம்பி நல்ல முதலீடுகள் செய்ய வேண்டாம். வேலை செய்பவர்களிடம் தொழில் ரகசியங்களை சொல்ல வேண்டாம். ஜனவரி, பிப்ரவரி, நவம்பர் மாதங்களில் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு இருக்கிறது. லாபம் அதிகரிக்கும். இரும்பு, கமிஷன், மர வகைகளால் ஆதாயம் கிடைக்கும். உத்தியோகத்தில் வேலை பார்ப்பவர்கள் வேலை பளு அதிகரிக்கும். பதவி உயர்வு உண்டு. ஆனால் அந்த பதவியை காப்பாற்றிக்கொள்ள நீங்கள் மிகவும் அதிகமாக போராட வேண்டியிருக்கும். பிப்ரவரி, ஜூன், ஆகஸ்ட் மாதங்களில் அலுவலகத்தில் திருப்தியான சூழ்நிலை வரும். புது வாய்ப்புகளும் வரும். மொத்தத்தில் இந்த புத்தாண்டு முதல் பகுதியில் செலவு மற்றும் அலைச்சல்களை தருவதாக இருக்கிறது. பிற்பகுதியில் அதிரடி முன்னேற்றத்தை தருவதாக அமையும். நீங்கள் சிரமத்திலிருந்து விடுபட நல்ல பலன்கள் கிடைக்க மேஷ லக்னத்துக்காரர்கள் முருகனை தீவிரமாக பக்தியுடன் நம்பி வழிபட வேண்டும். தான தர்மங்கள் செய்ய வேண்டும். இந்த பலன்கள் மேஷ லக்னத்துக்காரர்களுக்கு மிகவும் பொருந்தும். ராசிக்காரர்களும் இதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நான் சொல்வதெல்லாம் லக்னத்தை அடிப்படையாக வைத்துத்தான் சொல்கிறேன். வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய்.